தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த பராபவ வருடமானது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனையை சரி செய்து அதனால் நிம்மதி அடைய போறீங்க. மிகவும் தெளிவான எண்ணத்தோட இருக்க போறீங்க. ஏன்னா இந்த உங்க ராசிக்காரங்க நீங்க இருக்க போய் தான் தான தர்மம்ங்கிற அளவுக்காவது இந்த உலகத்துல இருக்குது. அந்த அளவுக்கு அன்பு உள்ளம் கொண்டவங்க நீங்க. நிறைய பேர் பாருங்க, தான தர்மம் பண்ணியே ரொம்ப நொடிச்சு போயிருப்பீங்க. ஆனா புலம்புவீங்க, நான் அப்ப எல்லாத்துக்கும் பண்ணி இதெல்லாம் செஞ்சேனே, எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கே, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வரணும், எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதை பாருங்க, உங்களால முடிந்த அளவுக்கு இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களால பேச்சுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலே பாருங்க, 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்ப நிறைய உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய தவறுகளையுமே நீங்களா மனசுக்குள்ளேயே போட்டு சரி பண்ண பார்க்கணும். 4 பேர்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதுவே உங்களை பற்றிய தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. பேச்சுல ரொம்ப நீங்க கவனமா இருந்துக்கங்க. குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா மதிப்பு கொடுத்தாலும் உங்களை பற்றிய ஒரு அதிருப்தியான எண்ணங்கள் அதிகரிக்கும். அப்ப நீங்க குடும்பத்தார்களை நீங்க ரொம்ப நீங்க அனுசரிச்சு போகணும். அப்படி இருக்கிறப்பதான் அந்த வருடத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் வராம இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இப்ப இந்த கடகராசியை சேர்ந்த விவசாயம் பாக்குறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல அதிகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்க ராசி அதிபதியே பாருங்க, இந்த வருடம் ஆரம்பத்திலேயே 8ஆம் இடத்துல ராகு கூட சேர்க்க. அப்ப வண்டி வாகனத்துல கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நண்பர்கள் வழியில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்ப நண்பர்கள்ட்ட ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். அதுவும் போக புதிய நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பாக்குறவங்க அலுவலகத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு அந்த அலுவலகத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா பாருங்க, போறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஏதோ கடனுக்காக வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சவங்க அந்த அலுவலகத்துக்கே வேலைக்கு சேர்ந்து நீங்க அதே இது பாருங்க ரொம்ப ஆர்வமாக அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. இப்ப கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே பாருங்க, நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இந்த வருடத்துல கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு நன்மை தரும் ஆண்டாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. சில பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் சேரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பாருங்க, அங்க ஏதோ பிரச்சனை தடையாகிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப இந்த வருடத்துல அதுக்குண்டான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். நீங்களும் போய் நீங்க ஆனா போய் கேட்கறத போய் சண்டை சத்தம் இல்லாம நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு தாய் வழி சீதனங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைபெற்ற திருமண பாக்கியம் கூடி வரும் உங்களுக்கு. இதனால பாருங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது கடகராசிக்காரங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க வீட்டு உள்ள பெண் குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்குது. கடகராசியில் பிறந்த மாணவர்கள், பள்ளியில் படிக்கிறவங்க தான், கல்லூரியில் படிக்கிறவங்களுக்குமே பாருங்க
சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து பள்ளியை விட்டு வேற பள்ளிக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுவும் போக நீங்க வந்து பசங்களாக இருந்தீங்கன்னா பொண்ணுகளால பிரச்சனை வரும். பொண்ணுகளாக இருந்தீங்கன்னா பசங்களால் பிரச்சனை வந்து அந்த கல்லூரியிலோ அந்த பள்ளியிலேயோ படிக்க முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்க வந்து பள்ளிக்கு போறப்ப கல்லூரிக்கு போறப்ப ரொம்ப கவனமா போகணும். படிப்பை தவிர வேற எந்த விஷயத்திலயுமே நீங்க வந்து கவனம் செலுத்தவே கூடாது. கடகராசியை சேர்ந்தவங்க நீங்க வந்து கால்நடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பசுமாடு வளர்க்கக்கூடிய பாக்கியம் நல்லா இருக்குது. அதனால உங்களுக்கு அதிகமா லாபத்தை வந்து நீங்க வந்து பெறக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடம் இருக்குது. உங்களால முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுல வந்து நீங்க டெய்லி வர்றவங்களுக்கு முதல்ல வந்து தண்ணீர் கொடுங்க. ஏன்னா உங்களை பற்றிய கந்திஷ்டி அதிகமா இருக்குது. உங்களை சுற்றி உள்ளவங்களே பாருங்களேன், உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். அப்ப கந்திஷ்டி அதிகமாக படக்கூடிய ராசியும் நீங்க தான் இந்த வருடத்துல வந்து. அதனால நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஆலயம் ஒண்ணு விநாயகர் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, மாசத்துக்கு ஒரு நாளாவது இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது அம்மன் வழிபாடு திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு நீங்க போயிட்டு வரணும். அங்க போய் அங்குள்ள முறைப்படி தேங்காய் பழம் உடைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஆலயத்திலேயே போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதோடய உங்க நட்சத்திர வார அன்னைக்கு போகணும். போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே மிகவும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும்.